Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தய லட்டு உடல் சூடை குறைச்சி உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயத்தை நல்லா ஒரு 2-3 நேரம் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணிக்கு மாற்றி இது போல் நல்லா விரித்து விட்டுருங்க. ஃபேனுக்கு கீழே வச்சாலே போதும், கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு நான் இங்கே மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி, நவர அரிசி இல்லைன்னா நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதையே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நேரம் நல்லா தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதையுமே நம்ம ஒரு காட்டன் துணிக்கு மாற்றி காய வச்சிடலாம். அடுத்ததாக பாத்திரத்தில் ஒரு 1/3 கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கிறேன். எள்ளையுமே நல்லா கழுவிட்டு காட்டன் துணிக்கு மாற்றி காய வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு காஞ்சி வரட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே கழுவி காய வச்சுருந்தோம்ல வெந்தயம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, சீக்கிரமாகவே கரிஞ்சால் ரொம்ப கசப்பு சுவையும் தெரியும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. வெந்தயம்லாம் நம்ம உணவுகளில் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, முதுகு வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் அஜீரணம், வாயுனால் வரக்கூடிய வயிற்று வலிக்குமே இந்த வெந்தயம் ரொம்பவே நல்லது. வெந்தயத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம சேனல்லே வெந்தயத்தில் பண்ண நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது போல் வெந்தயம் நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே நம்ம ஏற்கனவே கழுவி காய வச்சுருந்தோம்ல அரிசி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அரிசி வறுபட்டு வரதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அரிசிலாம் நல்லா வறுபட்டு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் நிறைய இரும்பு சத்து, துத்தநாகலாம் இருக்கிறதுனால நமக்கு இரத்த சோகையை நீக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இதுலேயுமே நிறைய நன்மைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அரிசிகளை பயன்படுத்திக்கோங்க. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த அரிசியெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசையாவோ இல்லைன்னா சாதமாவோ கூட செஞ்சு சாப்பிடலாம். இது போல் அரிசியெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெந்தயம் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருந்தோம்னா அதே சேம் பிளேட்லேயே மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே நம்ம கழுவி காய வச்சுருந்த எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளெல்லாம் சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும், நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு வறுபட்டு வந்தாலே நல்லா வெடித்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளில் நிறைய கால்சியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, விட்டமின் ஈன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக எலும்போட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. எள் இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் இதையுமே நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு. அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். 1 கப்லேருந்து 3/4 கப் வரை கூட நிலக்கடலை எடுத்துக்கலாம். நிலக்கடலையும் நம்ம ஓரளவு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். இது போல் நிலக்கடலை நல்லா வறுபட்டு வந்ததும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கிறேன். நான் இதில் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதையும் ஓரளவு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப சத்தான பொருட்கள் தான். இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயம், அரிசி, இதெல்லாம் நல்லா ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதோட தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ்லாம் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையுமே இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 அரைப்படாமல் இருந்தால் கூட குழப்பம் இல்லை. இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரிசி வெந்தயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்திலே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதில் 250 ml கப்பில் 1.25 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெந்தயம்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் கூட சேர்க்கும்போது ரொம்ப கசப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியாது. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இதில் எந்த பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நல்லா கம்ப்ளீட்டாக கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த ரெசிபிக்கு கருப்பட்டி தான் சேர்க்கணும். கருப்பட்டி சேர்க்கும்போது தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது கருப்பட்டி. முடிஞ்ச அளவுக்கு கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியில் நிறைய கால்சியம், இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. இது போல் நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் இப்போ இங்கே வேற ஒரு பேனுக்கு வடிகட்டி மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருப்பட்டியில் பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக வேண்டி. உங்கள்கிட்ட முழு ஏலக்காய் இருந்தால் நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்தோம்னா அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம அதிகமாக நெய்யுமே சேர்க்கலை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா இது போல் கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/3 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும்போது இது சீக்கிரமாகவே கெட்டுரும். இது நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு லட்டு. அதனால் முடிஞ்ச அளவு டெசிகேட்டட் தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம். தேங்காய் சேர்க்கும்போது கூடுதல் சுவையாகவும் இருக்கும். இது போல் நல்லா தொடர்ந்து கலந்தெடுக்கணும். இது போல் எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஓரளவுக்கு ஆறி வரட்டும். இப்போ இது நல்லா ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அது போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டைகள்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது போலவே நம்ம எல்லா உருண்டைகளுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணோன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 15 நாள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப நாள் வரை நமக்கு இது கெடாமல் இருக்கும். தினமும் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். வளர பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. வெந்தயம் சேர்த்துருக்குறோம். இதில் கசப்பு அதிகம் தெரியுமான்னு நினைப்பீங்க. கசப்பு அதிகமாக தெரியாது. லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும். ஆனால் இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் இதில் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நிறைய நன்மைகள் இருக்குது. முடியெலாம் அதிகமாக உதிர்ந்தால் கூட இந்த லட்டை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வித்தியாசம் தெரியும். இந்த சத்தான லட்டை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.